சேப்பாக் playing like it's old சேப்பாக் ball நின்னு கொஞ்சம் grip ஆயி turn பார்த்தோம். We saw how Ravindra Jadeja bowled. We saw how Deekshana bowled. ஜடேஜா இந்த மாதிரி விக்கெட் ஐடியல் போலர் ஜடேஜா தான். பாட்டாவா இருந்தாலும் பாட்டா மெட்ராஸ் விக்கெட் ஜடேஜா டப்பு டப்புக்கு 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 டப்புக்குன்னு போடுவான். டெத் ஓவர்ஸ்ல வந்து ரொம்ப லேட்டா வந்துட்டார் ரசில். நாட் அட் ஆல். I think அவங்க பேட் பிளானிங் மாட்டிங்க. உண்மையை சொல்லட்டுமா, யார் வந்தமா அந்த வெங்கடேஷ் சொதப்பினா. பட் ஃபிஸ் வாஸ் ஃபேண்டாஸ்டிக்ல இன்னைக்கு திருப்பியும். எல்லாருமே நல்லா பண்ணா, பட் எஸ்பெஷலி ரஸுக்கு அவுட் ஹவுஸ்ல போட்டான். இந்த சைடுல பால காமிக்கல, ஸ்டம்ப்லயே பால காமிக்கல அவனுக்கு. வேர்ல்ட் கப்ல சிவம் டூபே எடுத்தே ஆனுமா இல்லையா? டுவர்ட்ஸ் மிடில் ஆஃப் மே யூ மைட் வெரி வெல் see the return of Ritu and Conway, Chika. Hi guys, welcome to Chiki Chika. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய் ஏய் கோயிந்தா. ஏய் Chika, easy prediction Chika. CSK at home. என்ன வேணாலும் சொல்லுங்க. எந்த டீம் வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் டீம், கிரேட்டஸ்ட் டீம் ஃபார்ம்ல கூட எடுத்துட்டு வாங்க. at home CSK காரச்சு குடிச்சிருக்காங்க. Let's talk about a lot of things, Chika. Obviously, CSK coming back to winning ways. We are going to be talking about Ravindra Jadeja, அவரோட performance, excellent performance. Ruturaj Gaikwad, first 50 as a captain, winning 3 out of 3 at home. MS Dhoni last ஒரு 3 பால் இருக்கும்போது ஒரு என்ட்ரி, and then of course the wicket. So let's get straight to the wicket, Chika. ஏன்னா காயின் டாஸ் போது நான் வந்து லிட்டரலா இல்ல, நான் வந்து கொஞ்சம் ஸ்டூடியோக்கு சீக்கிரம் போனதுனால உங்களோட பிச் ரிப்போர்ட்டை கேட்டேன். அங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து WV ராமன், சைமன் கேட்டிச், ஐ திங்க் அவங்க 2 பேரும் பிச் ரிப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட பிச் ரிப்போர்ட்டும் கேட்டேன். எல்லாரும் என்ன ஆரன் பிட்ச், அவரோட பிச் ரிப்போர்ட் வேற. எல்லாரும் என்ன சொன்னீங்கன்னா ஹார்ட் விக்கெட், மினிமம் 200 அப்படின்னு சொன்னீங்க. பட் சேப்பாக் playing like it's old சேப்பாக் ball நின்னு கொஞ்சம் grip ஆயி turn பார்த்தோம். We saw how Ravindra Jadeja bowled. We saw how Deekshana bowled. In fact, Deekshana bowled fantastic also through the middle overs. துஷார் தேஷ்பாண்டே சும்மா அவ்வளவு ஓட்டுவீங்களே. என்ன சீக்கா மேட்ச்ல இருந்தீங்க, என்ன சப்பையா முடிச்சிட்டாங்க மேட்ச. ஒண்ணுமே நான் மொக்கையா முடிச்சிட்டாங்க மேட்ச. உண்மையை சொல்லட்டுமா, ஃபர்ஸ்ட் 5 overs பார்த்தா they were 50 for, I mean 50 டா, they were 50 for 1. In all fairness, they were 56 for 1 இந்த பவர் பிளேல. நீ ஆக்சுவலா பார்த்தனா ஃபேண்டாஸ்டிக்கா ஆடினாங்க. and in fact ரகுவன்ஷி and ரகுவன்ஷி அவன் பேர சுனில் அடிக்கிறதா பார்த்தா டப்பு டிப்பு அடிச்சிருந்தாங்க. எங்கடா அது நம்ம கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம் போல அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் பாருங்க ஃபில்சால் உப்பு போட்டு அவனை மிளகா போட்டு அவனை அரைச்சி குடிச்சிட்டாங்க. அவனை வந்து ஒரு மாதிரி ஊருகா ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே ஃபில்சால் ஊருகா தான் அவனை, இனிமே அவனை ஊருகா பண்ணி முதல் பால் தூக்கிட்டான். பட் எனக்கு சுனில் நல்லா ஆரம்பிச்சான். பட் ரகுவன்ஷி பிரமாதமா ஆடிந்தான். டேய் ஃபர்ஸ்ட் பால் ரவீந்திர ஜடேஜா லைஃப்லயே ஆடுறான்னு நினைக்கிறேன். டபக்குன்னு போடுவான்னு தெரியாது. அவனுக்கு போயிட்டு சுவிட்சிட்டான்னா அது ஒரு ஐ தாட் இது அபத்தமான ஷாட். I think that was a turning point in your opinion, Lani, because Raghuvanshi was striking the ball well. Sunil Narine வந்து பால் படல. Let's be very clear. But at least the partnership built up on there. Sunil Narine was 27 of 20, Chika. He was looking dangerous actually. அதான் அனி அவ்வளவு அவனுக்கு சரியா படல ஏர்லியர் ஆன் பார்த்தனா. அது ஆக்சுவலா நல்லா ஆடினான் அவன், சரியா படல. பட் ஸ்டில் நல்லா ஆடினான். they got a fantastic start. இதுக்கு மேல என்ன 56 for 1 in power play. இதுக்கு மேல என்ன ஒன்னு சொல்லுங்களா. அது ஃபர்ஸ்ட் பால் அது ஒண்ணு மட்டும் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண மச்சான். மேட்ச்ல கமெண்ட்ரிலயே ப்ரீ மேட்ச் ஷோலயே ஜடேஜா இந்த மாதிரி விக்கெட் ஐடியல் போலர் ஜடேஜா தான். பாட்டாவா இருந்தாலும் பாட்டா மெட்ராஸ் விக்கெட் ஜடேஜா டப்புக்கு டப்புக்குன்னு போடுவான். இங்க அங்கே யாராவது மிஸ் பண்ணா எல்பிடபிள்யூ போல் டீங்க. ஃபர்ஸ்ட் பால் மிஸ் பண்ண ரகுவன்ஷி அங்கே மாட்டிட்டாங்க அவங்க. அந்த ரகுவன்ஷி விக்கெட்டுக்கு அப்புறம் சுனில் நரேன் அதே ஓவர்ல வந்து ரவீந்திர ஜடேஜா மேஜிக் இஸ் பேக் ஆன் த மெனு ஃபார் சிஎஸ்கே. சுனில் நரேன், ரகுவன்ஷி அண்ட் வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஐயர் வாஸ் ஸ்ட்ரகிளிங். அந்த பக்கம் தீக்ஷனா, இந்த பக்கம் ரவீந்திர ஜடேஜா. இன்ஃபேக்ட் வெங்கடேஷ் ஐயரோட விக்கெட் ஒரு அரைக்குழி டெலிவரியில எடுத்தாரு. அது ஏன்னா அதுக்கு முன்னாடி ஓவர்ல தீக்ஷனாக்கு வந்து தேவிடு காய்ச்சல் தான் ஆக்சுவலி. வெங்கடேஷ் ஐயர் பாவம், he couldn't read him properly. He didn't know which one was coming in, which one was going out. Terrific comeback by the CSK bowlers, definitely சொல்லியே ஆனோம். But Chika, what actually went wrong? KKR batting 56 for 1. Wicket நாலியா, did they read the wicket wrong? என்ன ஆச்சு Chika? Actually Shreyas Iyer was struggling. Honestly speaking, nobody expected this to happen. உண்மையை சொல்லிடுறேன். I don't think நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியா கமெண்ட் பண்ணி 56 for no lossல 56 for 1 பவர் பிளேயர் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியா? உண்மையை சொல்ல பார்க்கலாம். இவன் ஐ மேட் இன்சிடென்ட்லி போஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் இவன் தான் போயிருந்தான். நம்ம ஊர் வருண் சக்கரவர்த்தி, அவன் தான் அவங்களோட இதுக்கு போயிருந்தான், பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு. ருத்துராஜ் வந்து போயிருந்தான். அவன் வந்து அவன் முடிச்சுட்டு வந்தான்.
அவன் சொன்னா சார் நான் நோபடி எக்ஸ்பெக்ட் நானும் அவனும் இர்ஃபான் பார்த்தாலும் பேசணும் சார் நோபடி எக்ஸ்பெக்டட் சார் நாங்க யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல. இன்ஃபேக்ட் அவங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆடுதான் இருந்தாங்களாம் ஒரு எக்ஸ்ட்ரா நனுக்கூட்ராக்கு போது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அவனை ஆடுதான் இருந்தாங்களாம். விக்கெட் அப்படி இருக்குன்னு யாருமே இந்த மாதிரி சபக்குன்னு பால் திடீர்னு கிரிப் ஆகும் டர்ன் ஆகும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நோ இஸ் a great bowling wicket அப்படினா பால் சர்புருன்னு திரும்பல. இட் வாஸ் ஜஸ்ட் ஸ்லைட்லி அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. No, is it stopping? Is it because the great bowling at wicket and சொன்னா I don't know. I think whether they made a what you call a demon out of the wicket and தெரியல. அது இருக்கலாம். See, you have to understand. You could also make a demon out of the wicket. புரியுதா? அதுக்கப்புறம் நீ எப்படி ஆடுற நீ ரகுவன்ஷி ஆடுற விக்கெட் அப்படி இருந்தா பாக்குறதுக்கு நீ சொல்லு பார்க்கலாம். In all honesty, நான் வந்து உங்க பாயிண்ட்க்கு தான் நான் சொல்லுவேன் சீக்கா. டெஃபினட்டா அது ஒரு 138 விக்கெட் இல்ல இருந்து ஒரு 170 விக்கெட் இது ஆக்சுவலி. 175 180 விக்கெட் நான் 200னா 175 180 அடிச்சுக்கலாம் அந்த விக்கெட்ல. ஒத்துக்கறியா நீ? 170 அந்த ஸ்டார்ட்க்கு டெஃபினட்டா அடிச்சிருக்கலாம். எனக்கு என்னமோ ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் கமிங் பேக் டு கிரிக்கெட்னால 34 பால்ஸ்ல 32 வந்து ஐ தாட் ஹி டுக் டூ மச் ஆஃப் டைம் அண்ட் இந்த எண்ட்ல டெத் ஓவர்ஸ்ல வந்து ரொம்ப லேட்டா வந்துட்டாரு ரசில். 17th ஓவருக்கு அப்புறம் நீங்க ஆண்ட்ரே ரசல் அமிச்சீங்கன்னா ஆண்ட்ரே ரசல் அந்த 2 மேட்ச் முன்னாடி மேட்ச்ல சீக்கா ஹி கேம் இன் 12th ஓவர் சீக்கா. ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ பால் ஸ்பின் ஆடிட்டு அதுக்கப்புறம் மீடியம் பேஸ் ஆடினா ஹி பிகம்ஸ் ஈவன் மோர் டெவஸ்டேட்டிங். ஸ்ட்ரெயிட்டா போய் அவரை வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிப்பா. ஐ திங்க் தட்ஸ் ஸ்லைட்லி நாட் த கரெக்ட் ரோல் ஃபார் ரசில். நாட் அட் ஆல். ஐ திங்க் அவங்க பேட் பிளானிங் மாட்டிங்க. உண்மையை சொல்லட்டுமா யார் வந்தமா அந்த வெங்கடேஷ் சொதப்பினா அந்த வெங்கடேஷ் நடுவில் வந்து பால்ஸ் கன்சியூம் பண்ணா அவன் போய் தேடு தேஷ்ட பள்ளி இப்படியா பால் இப்படியா இருந்தா அப்படி எப்படின்னு பண்ண தெரியல அவனுக்கு. அவனு சொதப்பிட்டான். ஸோ அங்க ஸ்ரேயஸ் ஐயர் அவன் வந்து ஹி ஹேட் ஸ்டாண்டர்ட் லேண்ட் அவனால ஸ்ரேயஸ் ஐயர் அதனால பொழைச்சாங்க கொஞ்சமா அந்த ரெஸ்பெக்டிபிலிட்டி வந்து. பட் ஓவரால் பார்த்தனா எனக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு இந்த டீமாடா நம்ம எல்லாம் வந்து கேகேஆர் 50-50 நான் 51-49 கொடுத்தேன் கேகேஆர் இன்னைக்கு. ஐ மீன் ஃபார் சிஎஸ்கே 49% சான்ஸ் கொடுத்துறான்னு இருக்கு. பட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நானி ஒன்னு ஐ வுட் சே இட்ஸ் நாட் பேட் பேட்டிங் ஆஃப் கேகேஆர் ஆர் பேட் விக்கெட். எக்ஸலன்ட் bowling பை சிஎஸ்கே. ரவீந்திர ஜடேஜா செமையா bowling போடா மச்சான். பார்த்தனா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் டபக்கு 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 3 for 18 for 4 overs. அண்ட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா அவன் அக்யூரசி அவன் ஃபிளைட் கைலு அவன் இந்த வேரியேஷன் ஸ்பீட் அதுலயே பேட்ஸ்மேனை போட்டு பொசுக்கிட்டான் நிஜமாவே. தென் அவன் பாரு சுனில் நாராயண் பாரு 3 இன்னிங்ஸ்ல பார்த்தா 15 ரன்ஸ்ல அவன் 3 வாட்டி அவுட் ஆயிருக்கான். ஸோ இதே பார்த்தா தெரியுது அப்படின்னா சுனில் நாராயணுக்கு பால் நல்லா வாக வந்தாதான் முடியும், கொஞ்சம் வரலாம் முடியாது. அண்ட் இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் தேஷ்பாண்டேடா மச்சான் நீ சொன்ன மாதிரி he bowled very well and he's got the wicket taking luck but he bowled well. துஷார் தேஷ்பாண்டே 3 for 33 bowling well. டெத்ல வந்து சூப்பர்பா வந்து டெலிவர் பண்ணார் ஆக்சுவலி. பட் ஃபிஸ்ஸுக்கு வந்து நிறையவே ஒரு bowler வந்து சேஞ்ச் சீக்கா. அந்த ஃபிஸ்ஸு திருப்பி அட்டாக்குள்ள வந்த அப்புறம் இல்ல எஸ்பெஷலி இந்த கண்டிஷன்ஸ்ல முஸ்தபிசூர் becomes the new purple cap holder. 9 wickets in just 4 games. Unfortunate ஏன்னா சிஎஸ்கேல வந்து will be losing his services after April Chika, most likely to leave and go back after April. But of course Pathirana is always there. Last year நம்மளுக்கு பத்திரானாவும் சூப்பரா பண்ணாரு. பட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowler ஒரு நல்ல வேரியேஷன். பட் Fizz was fantastic இன்னைக்கு திருப்பியும் சூப்பரா போடான். எப்படி போடான் பாரு இவனுக்கு எல்லாருமே நல்லா போடான். பட் எஸ்பெஷலி ரஸுக்கு அவுட் ஹவுஸ்ல போடான். இந்த சைடுல பால காமிக்கலையே, ஸ்டம்ப்லயே பால காமிக்கலையே அவனுக்கு. அங்கேயே போட்டு மொக்காடி கஷ்டம் அவனை போட்டு மாட்டின்டான். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா ஃபிஸ்ட்ட அக்யூரசி இருக்கு, அவனுக்கு ஸ்பீட் வேரியேஷன் இருக்கு, அந்த லைன் லெங்த் இருக்கு, எல்லாமே இருக்கு ஃபிஸ்ஸுக்கு. ஸோ அதுல அவங்க மாட்டிட்டாங்க. அதுல பார்த்தா நீ போலிங் பார்த்தா ஒருத்தரே ரன் கொடுத்தாரு. லார்ட் ஷார்துல் தாக்கூர் அவர் ஒருத்தர் கொஞ்சம் ரன் கொடுத்தாரு. யாருமே ரன் கொடுக்கல. அந்த ரன் கொடுக்கலாம் 27 ரன் கொடுக்கலன்னு வச்சுக்கோ ப்ராபப்ளி 125 அவுட் ஆயிருப்பாங்க. ஆனா பொட்டலாம் பண்ணாங்கடா நம்ம சிஎஸ்கே பசங்க அவங்களை போட்டு பொசுக்கி பொட்டலம் போட்டு இருந்தாங்க. பொட்டலம் எடுத்துட்டு போடாச்சு, கம்பீர் ரெடி எடுத்துட்டு போடாது அப்படின்னு கம்பீர் பொட்டத்தை கொடுத்துட்டு தேங்க்யூ வெரி மச் அனுப்பிச்சாங்க கல்கட்டாக்கு இன்னைக்கு. சரி சீக்கா, சிஎஸ்கே பேட்டிங் வருவோம் சீக்கா. பட் சிஎஸ்கே பேட்டிங் வரும்போது எல்லாம் நம்ம ரித்துராஜ் கைக்வாட் பத்தி பேசுவோம், டீடைல்டா பேசுவோம் எப்படி ஆடினாருன்னு. ரச்சின் ரவீந்திராவோட ப்ராப்ளம் பத்தி பேசுவோம். ஸ்ட்ரெயிட்டா எனக்கு ஒரு ஆள் பத்தி தான் ஃபர்ஸ்ட் பேசணும் சீக்கா, சிவம் டூபே சீக்கா. ஃபர்ஸ்ட் டாபிக்கே அவர் தான் சீக்கா. வேர்ல்ட் கப்ல சிவம் டூபே எடுத்தே ஆணுமா இல்லையா? இந்த மாதிரி 6 ஹிட்டிங் ஃபார்ம் ஸ்பின்னர் போடவே முடியாது சீக்கா. எந்த ஸ்பின்னர் உலகத்துல நீங்க இப்போதைக்கு சிவம் டூபேக்கு அகேன்ஸ்டா விட்டீங்கனால இந்த மாதிரி ஒரு ஹிட்டிங் நான் பார்த்ததே கிடையாது சீக்கா அகேன்ஸ்ட் ஸ்பின்.
you have to give it to Shivam Dube. He has improved his game leaps and bounds in the last 2 years. நீ ஒரு ரொம்ப வேலிட் பாயிண்ட் சொன்ன. இப்போ T20 வேர்ல்ட் கப்புக்கு இந்த சிவம் டூபே வந்து they have to think 10 times. ஐயோ விடுதா வேணாமா, ஏன்னா ஸ்பின்னர் போட்டாலே யார் போட்டாலும் அடிக்கிறான்டா அவன். கவலையே பண்றது கிடையாது. ஆஃப் ஸ்பின் போட்டாலும் அடிக்கிறான், லாங் ஆன் மேல இல்லைன்னா கவர்ஸ் மேல தூக்கி அடிக்கிறான். 6 பார்த்தா கவர்ஸ் மேல விட்டா மதியம் 6 இன்னைக்கு கவர்ஸ் மேல அடிக்கிறான், லாங் ஆன் மேல அடிக்கிறான், ஸ்ட்ரெயிட்ல அடிக்கிறான், எங்க வேணா அடிக்கிறான் அவன் 6. எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தாங்க சீகா. வருண் சக்கரவர்த்திக்கு 3 overs 9 runs. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? 3 overs 9 runs. அந்த பக்கம்ல லிட்டரலா ருத்துராஜ் கைக்வாட் வாஸ் டேக்கிங் ஹிஸ் டைம். பட் அந்த ஓவர் வந்து 2 6 சிவம் டூபே. எனிவே, பட் கமிங் டு தி ஸ்டார்ட் சீகா, ஆப்வியஸ்லி ரச்சின் ரவீந்திரா ஸ்டார்டட் ஆஃப் வெல் அட் ஹோம். நல்லா பண்ணிருக்காரு ரச்சின் ரவீந்திரா. பட் அகைன் கெட்டிங் அவுட் டு தி சேம் ஷாட் சீகா. 3rd innings in a row. திருப்பி நம்ம அதான் சொல்லின்னு இருக்கோம். கோயிங் அக்ராஸ் த லைன், பால் கோயிங் அவே ஃப்ரம் ஹிம். இந்த வாட்டி பாருங்களேன், லாங் ஆன் வச்சு கூட ஸ்ட்ரெயிட்டா கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. ஹவு கன்சர்னிங் இஸ் இட் ஃபார் யூ? புரியவே இல்லை. ரச்சின் ரவீந்திரா கொஞ்சமா கத்துக்க மாட்டேடா. நீ என்ன மாதிரி பேட்டிங் ஆடுற? நான் தான் இப்படி சுத்தி விடுறேன், எனக்கு மேல சுத்துறான். அவுட் ஏடா நீ 3 மேட்சா அதே ஏரியால அவுட் ஆஃப் போட்டு 2 பால் இதுல லைன்ல போட்டாங்க. 2 பால் த்ரூ த லைன் சூப்பர் ஆச்சான். ஒரு 2 4 அதுக்கு முன்னாடி ஒரு த்ரூ த லைன் ஒரு 6 ஓவர் 2 4 பிரில்லியன்ட் ஆச்சான். 2 4 அது த்ரூ த லைன், தட் இஸ் இன்டு தி பாடி, த்ரூ த லைன் கரெக்ட் ஆச்சான். ஒரு பால் இந்த சைடுல போட்டான், அவ்வளவுதான். கொஞ்சம் வைட் அவுட் சாஸ் போட்டான். அதை திருப்பி அடிக்க போயிட்டு நேரா லாங் ஆன் கையில கொடுக்கு. அது லாங் ஆன் அப்பதான் தள்ளி வச்சாங்க, அப்பதான் ஷிப் பண்ணாங்க லாங் ஆன். அதுனா என்ன சொல்லி எடுக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னா. ஸோ யூ ஆர் பிகமிங் டூ பிரெடிக்டபிள். ஸோ போலர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே மச்சான் இப்படி போடலாம். நோ என்ன பண்ணுவாங்க ரச்சின் ரவீந்திரா வச்சு எல்லாரும் அவுட் சாஃப் லைன் போட்டுருவாங்க. எல்லாரும் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, குட் லைன் அவுட் சாஃப் லைன், குட் லைன் அவுட் சாஃப் லைன், அங்கே நீ என்ன வேணா வீரிக்கோ அப்படின்னு. ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லைன், நாட் குட் லைன், ஷார்ட் ஆஃப் லைன். ஷார்ட் ஆஃப் லைன் தான் போடுவாங்க. ஷார்ட் பால் புல் ஷார்ட். Just adding on to that, Chika, very interestingly, ஞாபகம் வச்சுக்கோங்க, டெவின் கான்வே is available from May. Most likely in the fag end of the IPL க்கு வந்து he will become fully fit. Remember, CSK haven't ruled him out. எனக்கு இப்பதான் புரியுது. Slowly I am also starting to slant towards the idea. If Rachin Ravindra இந்த மாதிரி கொஞ்சம் ஃபார்ம் இல்லாத இருந்தார்னா, towards middle of May you might very well see the return of Ritu and Conway, Chika. Ritu Conway and Darryl Mitchell coming at 3. Darryl Mitchell coming at number 3. And the point correct கொண்டு வந்தாங்க. That correction they made, and the partnership was a useful partnership. Not that it was only like Gaji wicket இன்னைக்கு. CSK bat பண்ணிச்சு, Gaji அந்த wicket. Due factor Gaji தான். இது ருத்துராஜ் கைக்வாட் ஐடியல் மேட்ச் ஃபார்ம் வரதுக்கு, பேக் டு வின்னிங் வே. CSK ஃபார்ம் வரதுக்கு ஐடியல் வே. கேப்டன்சில 50 வின்னிங், crucial match winning, key match, must win match win பண்ணிட்டு போயிட்டான் ருத்துராஜ் கைக்வாட். நல்ல காஜி விக்கெட். அவனுக்கு நல்லா ஆடு, இப்படி ஆடு, இப்படி பார்த்தா கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணான். எது எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டார்க் எல்லாம் போட்டு இப்படி he did not lean out and what you call nudge him towards. அவன் ஸ்ட்ரெயிட்டா ஆடினான் கொஞ்சம். Yeah, definitely ருத்துராஜ் கைக்வாட் steady knock in the knock தான். 67 or 58 ஸ்ட்ரைக் ரேட்லாம் பெருசா இல்ல. this is what was required out of him. ஏன்னா அந்த பக்கம் வந்து ரச்சின் ரவீந்திரா had one நல்லா ஒரு 15 of 8 ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. அதுக்கப்புறம் Darryl Mitchell came in. He also got some 25 odd runs at number 3. In fact, என்னன்னா அது வந்து I think one of the reports வந்தது வந்து Rahane was injured, ஒரு calf injuryனால, that's why he couldn't come at number 3. அதனால தான் Darryl Mitchell came in at number 3. So but CSK very interestingly அவங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு பாருங்களேன், டூபே வந்து ஸ்பின்னர்ஸ் போடும்போது போடவே விட மாட்டாரு ஸ்பின்னரை. when they play like this, Chika, they look menacing, Chika. CSK unbeatable தெரியுறாங்க. but can they do this away from home? இல்லடா, இப்ப பாரு 14th பாம்பேல மேட்ச்டா, மறக்காத. அதான் போன வருஷம் எக்ஸாக்ட்லி ஏப்ரல் 8 சேம் டேட் பாம்பேல இதே ரவீந்திர ஜடேஜா 3 for 20 போட்டு வின் பண்ணி கொடுத்தா மேட்ச் பாம்பேல at Mumbai. So everything depends on என்னோட ஒப்பீனியன். என்ன தெரியுமா ஆகும்? மும்பைல போச்சு சாண்ட்லர் ஆடுவாங்க பாரு 11ல. பாம்பே விக்கெட்ல சாண்ட்லர், நீ பாரு சாண்ட்லர் ஆடுவாங்க பாரு. மும்பை விக்கெட்ல சாண்ட்லர் ஆடுவாங்க பாரு, நீ பாத்துனே. எனக்கு வந்து என்னமோ அந்த மேட்சுக்கு பத்திரனா ஃபிட்டா வந்துருவாருன்னு தோணுது அப்படின்றியா? ஏன்னா நெக்ஸ்ட் 2 மேட்ச் அவே மேட்சஸ். பாம்பேயோட 14th அன்னைக்கு, அதுக்கப்புறம் LSGயோட 19th அன்னைக்கு, 18th அது லக்னோல. சோ இந்த 2 மேட்ச் crucial matches for CSK. சோ அந்த 2 மேட்ச் ஏதாவது ஒரு ப்ராபபிலி மினிமம் 1 மேட்ச் வின் பண்ணா 2 மேட்சஸ் வின் பண்ணா கிரேட் ஃபார் CSK.
பட் நீ சொல்ற மாதிரி ஒரு சைடுல மெனஸ்டிங்கா இருக்காங்க சிஎஸ்கே, கரெக்ட், டெட்லியா இருக்காங்க. நீ பாரு கொஞ்சம் மட்டும் அந்த ஓப்பனிங் மட்டும் இப்ப ருத்துராஜ் படம் ஆரம்பிச்சு வச்சுக்க, ருத்துராஜ் கமிங் பேக் டு ஃபார்ம் இஸ் a very key factor for them. இன்னைக்கு வந்துட்டான் ஃபார்ம்ல, அவன் மட்டும் ஃபார்ம்ல வந்துட்டு அடிய ஆரம்பிச்சானா, நீ சொல்ற மாதிரி கான்வேல வந்துட்டானா ஒரு மெனசிங் சைடா இருக்கு. போலிங்ல நீ பார்த்தனா ஃபிஸ் இருக்கான், பத்திரனா இருக்கான், உனக்கு ஜடேஜா இருக்கான், போறத குறைக்கு போய் தீக்ஷனா வர சரியா போட ஆரம்பிச்சிட்டான். இப்ப தீக்ஷனா இந்த வருஷம் நல்லா போடுறான். ஆக்சுவலா ஸ்பீக்கிங் ஆக்சுவலி ஆஃப் ஹிஸ் ஹேண்ட் இட்ஸ் கமிங் பிரில்லியன்ட்லி. நல்லா போடுறான் இந்த வருஷம். வெங்கடேஷ் ஐயர் வெங்கடேஷ் ஐயர் செம்ம தேர்ட் தேச பள்ளி. வெங்கடேஷ் ஐயர் இப்படி போறதா, உள்ள வருதா, வெளியே போறதா, உள்ளே எங்க உள்ளே ஒரு மாதிரி டான்ஸ் ஆட விட்டான் போல் வெங்கடேஷ் ஐயர். சுத்திட்டு போயிட்டு வெங்கடேஷ் ஐயர் கட்சியில எல்லாம் கேட்ச் பிராக்டிஸ் பண்ண விட்டானுங்களா எல்லாரும். எல்லாரும் டிபிடில போனா காட் ஜடேஜா, காட் டேரில் மிச்சல், காட் ஜடேஜா, காட் டேரில் மிச்சல், இந்த மாதிரி விட்டாங்க. இதெல்லாம் கேட்ச் பிராக்டிஸ் கொடுத்துருந்தாங்க கேகேஆர். கொஞ்சம் கூட அப்ளை பண்ண மாட்டாங்களா, சரிடா 20 ஓவர் ஆடலாம்டா, கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு. ரவீந்திர ஜடேஜா, 5th player in the IPL to take 100 catches. Jadeja also became the 2nd player from Chennai Super Kings to take 100 catches. 100 plus catches for a non-wicket keeper in IPL. On the Virat Kohli is at 110, Suresh Raina 109, Kiran Pollard 103, Rohit Sharma 100, Ravindra Jadeja 100. Also, Chika, 100 catches, 100 wickets, more than 1,000 runs. Probably one of the greatest all-rounders IPL has ever seen. 100% match-winning all-rounder. All-rounder, any type of all-rounders. Only performing all-rounders or match-winning all-rounders. Jadeja ni patra match-winning all-rounder. Performance ni match-win பண்ணுவாங்க CSK or Indian team, whatever it is. He's a match-winning all-rounder. Either it's Indian team or CSK. அவன் பேட்டிங்கும் பண்ணுவான், bowlingum பண்ணுவான், ஃபீல்டிங்ல 2 கேட்ச் எடுப்பான், எல்லாம் பண்ணுவான். The greatest thing about Jadeja is he's always busy. He's always there, involved in the game in some format, some form, batting, bowling, fielding. எங்கனா பண்ணி ஒரு கலக்கல் கலப்பிடுவானா, அதான greatest quality of Jadeja. He's a கலக்கல் player, he's a கலக்காலஜி player. All in all, Chika, perfect day for CSK and perfect day for CSK fans. அது ஏன்னா முடிக்கிற டைம்ல MS தோனி 3 runs to go போது ஒரு என்ட்ரி விட்டாரு பாத்தீங்களா இல்லையா? அந்த டைம்ல ஸ்டேடியமே வெடிச்சிச்சு. Obviously social media went haywire, but தல தர்ஷனம் எல்லாருக்கும் கிடைச்சது சீக்கா திருப்பியும். ஆமா மச்சான், 3 பால் இருந்தது. நான் தான் கிரவுண்ட்ல இருந்தேன்ல. ஐயோ அந்த சத்தத்தை கிடக்கு, ரோரிங். அது 125 டெசிபிள்ஸ் ஏதோ சொன்னாங்க போட்டு. ஓ என்ன சத்தம் அப்பா. அதான் போஸ்ட் பேட்ச் ஸ்ரேயஸ் சொன்னேன், எனக்கு ஒண்ணுமே பேசல, நாய்ஸ் ஒண்ணுமே கேட்கலன்னு. தோனி வந்தாலே போறோம். ஃபர்ஸ்ட் எப்படின்னா அந்த நீலா வார்ம் அப் பண்ணிச்சே தோனி வச்சே ஒரு சத்தம் வந்தது. அப்பதான் தெரியுதா தோனி தான் இருக்கான்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த கடைசி 3 பால் வச்ச அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட் எடுத்து மறந்துட்டாங்க, ருத்துராஜ் கைக்வாட் மறந்துட்டாங்க. பட் என்ன பர்ஃபெக்ட் காம்பினேஷன்னா, ருத்துராஜ் கைக்வாட் இப்பதான் கேப்டன்சி ஹேண்ட் ஓவர் பண்ணா. அது எப்படின்னா தோனி வந்து வெல் டன் மை பாய், வெரி வெல் டன், யூ ஒன் த கேம் ஃபார் us, நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி இருந்தது. எப்படின்னா இப்பதான் கொடுத்துருக்கேன் கேப்டன்சி, வெரி வெல் டன், நாட் அவுட், நல்லா கேப்டன் பண்றீங்க, வெரி வெல் டன், நான் இருக்கேன் கவலைப்படாத, யாம் இருக்க பயமேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருந்தது. அண்ட் கிரௌடுக்கும் அவங்களுக்கு வந்துடுச்சு. அவங்களுக்கு என்ன கிரௌடுக்கு என்ன தலை தரிசனம் ஓணும், அவ்வளவுதான். அவர் வந்து அப்படி கை காமிச்சா போனவர் தான். அந்த காலத்துல சொல்லுவாங்க, எம்ஜிஆர் பார்த்தா எல்லாம் அப்படி கை காமிச்சா போடுமா எம்ஜிஆருக்கு, அவர் அப்படி. It also changes the narrative, தெரியும்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருந்தா, தோனி பேட்டிங் வந்தானா CSK 2 மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்னு. இப்ப பாரு, அவர் பேட்டிங் வந்து CSK வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ருத்ராஜ் கைக்வாடுக்கு வின்னிங் ரன்ஸ் வேற கொடுத்தாரு. இந்த சிங்கிள் எடுத்துட்டு இந்த நீ வின்னிங் ரன்ஸ் அடிச்சுக்கோ அப்படின்னு. ஸோ ஆல் இன் ஆல் பெர்ஃபெக்ட் டே சீக்கா. எனிவே இந்த டைம்ல ப்ரொடியூசர் பாயிண்ட்ஸ் டேபிள் போட்டீங்கன்னா கரெக்டா தெரியும் எங்க என்ன. CSK at number 4, 5ல வந்து 3 win, maintaining the same net run rate. KKR first blemish Chika, first match odapattirukanga. They are at number 2. Obviously RR is the only team that is still undefeated in the IPL. நாளைக்கு வந்து ஒரு interesting game, SRH versus PBKS. Obviously PBKS முலான்பூர் அவங்களோட ஹோம், இது புது ஹோம், அவே ஃப்ரம் மொஹாலி. ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காங்க சீக்கா அங்க. அண்ட் ஆல்ரெடி 1 match they have won பஞ்சாப். SRH coming off a very good victory against Chennai Super Kings. நல்ல சேலஞ்சா இருக்க போது. Who are you giving this to Chika? Because both Punjab is coming off a big chase. ஒரு 200 சேஸ் பண்ணி வின் பண்ணி வந்திருக்காங்க. அவங்களும் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. See பஞ்சாபுக்கு எப்படின்னா எல்லாம் everything nothing to lose for them, அந்த மாதிரி டீம். வேற SRHக்கு
இப்ப திடீர்னு சிஎஸ்கேவும் பீட் பண்ணிட்டோம், 2 பெரிய ஒரு மும்பை பீட் பண்ணிருக்கோம், 2 பிக் டீம்ஸ் பீட் பண்ணிருக்கோம். So அந்த expectation of SRH will be very high. But in my opinion, SRH is a better team on papers and on the field also they are a better player. But SRH in opinion still I believe அவங்க வாஷிங்டன் சுந்தர் ஆடணும். மயங்க் மார்க்கண்டேக்கு பதில் அவங்க வாஷிங்டன் சுந்தர் ஆடி ஆடணும் அணி. அப்பதான் அவங்களுக்கு ஒரு வெரைட்டி இருக்கும். See then they have a left arm spin variety, அப்போ ஆஃப் ஸ்பின் வெரைட்டி எல்லாமே இருக்கும் அவனுக்கு. அண்ட் ஒரு மிட் ஆர்டர்ல இப்ப என்ன தெரியுமா, மயங்க் மார்க்கண்டேல போடணும்னு வச்சுக்கோ, திருப்பி அந்த சில பேர்ல போட அடி நடிச்சு. இது குட் bowler, பட் நோ டவுட் இஸ் a good bowler. அவன் நல்ல bowler. I'm not saying anything about his bowling capability, பட் அவனை போட்டு அடி நடிச்சு சாத்திடுவாங்க, மேட்ச் கண்டிப்பாங்க. whereas they formed a very good winning combination. So அங்க என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நான் கேப்டனா இருந்தா இப்ப நிதிஷ் ரெட்டின்னு ஒருத்தர் வராங்க, அவனு செம்ம அடிக்கிறான் பேட்டிங்ல, புரிஞ்சுதா? அவன் ஏதோ போலிங் போடுவான் போல இருக்கு. சோ நீ வாஷி எடுத்துட்டு வா லெஃப்ட் ஹேண்டுக்கு. அங்க ஷிகர் தவன் இருக்கான் லெஃப்ட் ஹேண்டர், வேற யாரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கா பஞ்சாபுக்கு அங்க டாப்ல? சாம் கரன் டெஃபினட்டா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், பட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவன் தான் ரன் அடிச்சிட்டு இருக்கான் அவங்களுக்கு. சோ சிக்கந்தர் ராஜாக்கு பதிலா ரைலி ரூசோ ஆடுவாரு சீக்கா. ரைலி ரூசோவா அப்படின்னா ஷூரா சன்ரைசர்ஸ் தான் வின்னு. அதுக்குள்ள சீக்கா வித் ஏர்லி ப்ரெடிக்ஷன். பட் எனக்கு என்னமோ சிக்கந்தர் ராஜா பதிலா ரைலி ரூசோ வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சஷாங்க் சிங் ஆப்வியஸ்லி லிவிங்ஸ்டன் இன்ஜர்ட் சீக்கா, ஒரு groin injuryனால இல்ல he'll come back. நிகில் தான், so he'll probably take couple of weeks to come back. so அது வரைக்கும் ரைலி ரூசோ தான். obviously பிரப் சிமரன் at 3, ஜானி பேஸ்டோ ஓப்பனிங். bowling lineup ஒரு decent bowling lineup. அந்த லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தோம், அந்த 2 youngsters சஷாங்க் சிங் அண்ட் அசுதோஷ் ரெண்டு பேரும் மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க தான். ஹர்ப்ரீத் பிரார் has been bowling brilliantly. அவங்களுக்கு எங்க அவங்களுக்கு ப்ராப்ளம்னா, நம்மளோட ஹர்ஷல் பட்டேல் வந்து போட்டு எல்லா மேட்சும் பொலன்னு பொலக்கறாங்க. ஈவன் ஹர்ஷீப் கூட has not been very good this year. See, நீ பார்த்தனா இதே சன்ரைசர்ஸ் டீம் எடுத்தனா அவங்களுக்கு மோர் பேலன்ஸ் இருக்கு, மோர் ஆல்ரவுண்டட் சைட். நீ பார்த்தனா அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கு. சரி, டிராவிஸ் ஹெட்ல நல்லா ஆடுறான், அங்க அபிஷேக் சர்மா ஃபார்ம்ல இருக்கான், மார்க்ரம் போன மேட்ச் ஃபார்ம் பண்ணிட்டான், கிளாசன் இருக்கான், அந்த ஷபாஸ் அஹமத் போட குறையுமா, அப்துல் சபான் ஹெட்ல வந்து ஒரு அடி அடிப்பான். அண்ட் கிளாசன் பத்தி ஒன்றும் சொல்லவே வேணாம். ஸோ அவங்களுக்கு ஏதோ நிதிஷ் ரெட்டின்னு ஒரு புது ஆள் கொண்டு வந்திருக்கான், அவங்களுக்கு அந்த ஊர் அவனும் என்ன அடி அடிக்கிறான் போட்டு. ஸோ அவங்களுக்கு போலிங்லயும் ஒரு நல்ல பேலன்ஸ் இருக்கு. அவங்க ஒரு பாரு, கமின்ஸ் ஒரு போலரு, உனக்கு நட்டு ஒரு போலர், புவி ஒரு போலர், மார்க்கண்டே ஸ்லாஷ் வாஷிங்டன் ஒரு போலர் இருக்கான், அண்ட் ஷபாஸ் அஹமத் இருக்கான். பிளஸ் வேற யாரும் இன்னொரு போலர் அபிஷேக் சர்மா லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவாங்க, ஒரு 2 போர் தள்ளிடுவாங்க உள்ள போட்டு. ஏன்னா டுமாரோ இஸ் கோயிங் டு பீ a batting track. இது உள்ள தள்ளுறதுதான். நீ எந்த மாதிரி விக்கெட் எல்லாம் நீ போய் மார்க்கெட் எல்லாம் கொடுத்தா தெரியல எனக்கு. நீ என்ன நினைக்கிற, வாஷிங்டன் உள்ள போடுமா? வாஷிங்டன் I think Washi they'll start playing Washi now instead of Mayank Markande chika. இதுக்கு மேல I feel they might do that. ஏன்னா இப்ப அசரங்கா வேற நாட் he's pulled out of the IPL. so அவங்களுக்கு அந்த லெக் ஸ்பின் ஆப்ஷன் வந்து ஒரே ஆப்ஷன் தான். they do have another leg spinner. I will tell you guys this, there is another leg spinner called Jataved Subramaniam. நீங்க பாத்துக்க மாட்டீங்க, நம்ம ஊர் பையன் தான். டிஎன்பிஎல் இந்த வருஷம் சூப்பரா கலகி நான் ஆக்சுவலி இந்த ஜாத்தவேத் சுப்ரமணியம் அன்னோன் கமாடிட்டி சீக்கா. லாஸ்ட் இயர் எப்படி அந்த சுயேஷ் வந்து பண்ணானோ அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் சன்ரைசர்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட் அந்த ரிஸ்க் எடுப்பாங்களா, அவங்களுக்கு அந்த பிரேவரி இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த பிரேவரி இல்லன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் எடுக்கக்கூடாது. இந்த முலன்பூர் மேட்ச் எல்லாம் பால் திரும்பாது, நேரா போகும். என்ன குட் ஃபாஸ்ட் bowlers ட்ராக் அது. ஆக்சுவலா மோர் ஆஃப் ஃபாஸ்ட் bowling track. It was slightly slow the first game against Delhi சீக்கா. என்னடா ஃபர்ஸ்ட் கேம் டெல்லிக்கு அகைன்ஸ்டா ஆடும்போது அந்த விக்கெட் கொஞ்சம் ஸ்லைட்டா ஸ்லோவரா இருந்தது அப்படி நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ, இது நைட் கேம், அது டே கேமா இருந்தது. so it could have been a different story altogether. இது நைட் கேம்னால மேபி it'll be a proper Punjab wicket, proper batting wicket. so anyway, let's get to the prediction Chika. Who are you going with? I'm going with SRH. I think the momentum is with SRH. The momentum is SRH. பஞ்சாப் எப்படின்னா எஸ், அவங்க எப்படின்னா அந்த மாதிரி திடீர்னு இந்த மாதிரிலாம் அவங்க பஞ்சாப்ல என்ன ப்ராப்ளம்னா இப்படியும் போவாங்க அப்படியும் போவாங்க, 2 சைடு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சிபியோட 130 for 6 ஆப்போசிஷன் ஆர்சிபி அங்கே இந்த மேட்சை கோட விட்டாங்க, which they should have won against ஆர்சிபி. அதே மாதிரி போன மேட்ச் ஜிடியோட 74 திடீர்னு எங்கே வந்து வின் பண்றாங்க. ஸோ அவங்க இப்படியும் ஆடுறாங்க அப்படியும் ஆடுறாங்க. அதனால I'm not able to make a judgment. இந்த சைடு அவங்க எனக்கு மேல பட்டா பாக்கி படாட்டிலேயும் பேட்டிங் ஆடுறாங்க அவங்க.
பட் எஸ் இன் ஆல் ஆனஸ்டி நானும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் போலான்னு இருந்தேன். ஆனா நீங்க இப்ப வேணும்ட்டே போனதுனால சரி ஆப்போசிட்டா போலாமான்னு யோசிக்கிறேன். நீ நம்மள மாதிரி பண்ணி மாட்டிக்காத. நீ நான் வேணும்ட்டே உனக்கு சொல்லி ஆப்போசிட்டா பண்ணிட்டு நானும் மாட்டின்டேன்ல. சரி ஓகே. இது ஈவன் ஐ அம் கோயிங் ஃபார் an SRH prediction victory. score தப்பு பாத்துடா. இது prediction score கரெக்ட் சீக்கா ப்ளீஸ். நானும் இப்போ SRH victory தான் போறேன். இன்னொரு 40 மேட்ச் இருக்கு கண்ணா. எங்க பிக்சர் பாக்கி ஹை பை. அவசரப்படாத. இன்னும் பிக்சர் நிறைய இருக்கு. அவசரப்படாத. ஓகே எனிவே SRH to win even for me. guys நீங்க போய் உங்க prediction-ல சொல்லுங்க யாரு வின் பண்ண போறாங்கன்னு SRH or பஞ்சாப். பட் I will tell you this சீக்கா. எஸ் SRH to win நான் சொல்லிட்டேன். பட் செம டேஞ்சர் சைடு சீக்கா இந்த பஞ்சாப் சைடு. நீங்க சொல்ற மாதிரி சொல்லவே முடியாது யார் எப்போ வந்து ஸ்டாண்ட் அப் பண்ணி டெலிவர் அடிப்பான். உனக்கு எவன் அடிப்பான் யாரு அது எப்படின்னா யார் அடிப்பான்னு தெரியாது அந்த டீம்ல. சிக்கதேவன் அடிப்பானா பேஷ் அடிப்பானா நீங்க டீம் போட்டு காமிச்சானா சொல்லுவேன். எவன் என்ன பண்ணுவான் திடீர்னு எவனோ விஸ்வரூப் அனுப்பான். அதுல யார் விஸ்வரூப் அனுப்பான்னு தெரியாது. ஆனா இந்த டீமோட எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. ஒரு மாதிரி தான் இருக்கும் எல்லாரும் இங்க போச்சு. சோ ரபாடா இருக்கான் அவங்களுக்கு போலிங்ல. பட் ஒன்லி திங் ஒரு கரெக்டான பாயிண்ட் சொன்னேன். பிரார் நல்லா போடுறான், ரபாடா இருக்கான். பட் அன்பார்ச்சுனேட்லி ஹர்ஷ்தீப்பும் டப்பேலும் கொஞ்சம் அவங்க they are bringing them down. Okay anyway guys coming to the points table interesting எப்படி இருக்குன்னா இப்ப குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா வியூவர்ஸ் அங்க பாருங்கன்னா இந்த கிளட்டர் பாத்தீங்களா அங்க 5-3 மேட்சஸ் வின்ஸ் நிறைய இருக்காங்க. 2 மேட்சஸ் வின்ஸ் இருக்காங்க. நாளைக்கு மேட்ச் ஒன்னு நாளைக்கு SRH பஞ்சாப்ல ஏதோ ஒரு மேட்ச் அவங்களுக்கு 5-3ல போயிடுவாங்க. சோ என்னோட ஒப்பீனியன் என்ன நீ இது வந்து ஒரு மாதிரி எண்டு வரைக்கும் போகண்டா நீ இந்த குவாலிஃபிகேஷனுக்கு. மும்பை இந்தியன்ஸ் வின்னிங் வேஸ் வந்துட்டாங்க. அவங்க they will say we are only 1 match behind அப்படினுவாங்க. இது பார்த்தா நீ don't think it's going to be a very interesting IPL except for DC இப்போதைக்கு மீதி எந்த டீமும் ரைட் ஆஃப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். RCB கூட இப்போ கூட RCB என்னடா RCB கூட ஒரு சான்ஸ் இருக்குன்ற சொல்லவே முடியாது விராட் கோலி ரைட் ஆஃப் பண்ண முடியாது. பட் ஆக்சுவலி விராட் கோலி ஓட்ட மாட்டாங்க. விராட் கோலி செஞ்சுரி ஷாட் ஓடுவாங்கடா அவங்க. டேய் விராட் கோலி ஒரு வில் ஜாக்ஸ் ஒரு சூப்பர் ஹீரோ என்ன பண்ண முடியும்? 2011ல இப்படிதான் சீக்கா அவங்க வந்து ஓகே டீசென்ட்டா பண்ணிருந்தாங்க. 2011ல அந்த மிடில் சீசன்ல வந்து கிறிஸ் கேல் எடுத்துட்டு வருவாங்க பாத்தீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு சடன் புஷ் கிடைக்கும் RCBக்கு. எங்கேயோ போவாங்க, ஃபைனல்ஸ் எங்களோட வந்து தோப்பாங்க. அந்த மாதிரி வில் ஜாக்ஸ் எடுத்துட்டு வந்து அவர் ஏதாவது அந்த மாதிரி பண்ணுவாங்க நம்ம ஒரு பிலீஃப். ஆனா அவங்க என்னன்னா வில் ஜாக்ஸ் எடுத்துட்டே வர மாட்டாங்க. பார்த்து நம்ம அட்வைஸ் எடுத்து சொல்லணும் அவங்கள்ட்ட. பாருங்கடா உங்க டீம் மேனேஜ்மெண்ட் சொல்லி இந்த மாதிரி பாருங்கடா சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பேட்டிங் ஆடுறாங்க. இஷ்டத்துக்கு போய் பாவம் ஒருத்தன் தான் உயிர் கொடுத்து பேட்டிங் ஆடுறான். One fellow is playing with commitment, courage, dedication, the aggression, everything is only Virat Kohli. அங்க ஒன் மேன் ஷோ இருக்கடா நீ 500 பேர் ஆனாலும் வின் பண்ண முடியும் மேட்ச். சரி பரவாயில்ல. பட் ஐ ஸ்டில் won't write them off. I will still wait. இன்னும் ஒரு 2 மேட்ச் போட்டோம் அதுக்கு அப்புறம் ஜட்ஜ் பண்ணலாம்னு. நீ நான் வாய் விடுவேன் மச்சான். எனக்கு என்ன நான் வாய் விட்டு பழக்கம். நான் வாய் விட்டு மாட்டிப்பேன் அது வேற விஷயம். நான் வாய் விட்டு மாட்டிப்பேன். இன்னைக்கே நிறைய உன்ட்ட வாய் விட்டு ஆல்மோஸ்ட் மாட்டிட்டேன். ரெண்டு மேட்ச் உன்ட்ட வாய் விட்டு மாட்டிட்டு இருக்கேன்ல. அதுதான் என்னோட நேச்சர். விடுவேன் வாய் பட்டா பாக்கியம் படம் லேக்கியம். That is I take a stance. Whether it's correct or wrong, I take a stance. RCB ஸ்கோப்பே கிடையாது. Okay. Anyway, guys, before you go, subscribe to our channel, Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers, guys.